விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நீலவானம் நீயும் நானும் கண்களே ஆசையாய் கைகளே ஆசையாய் வையமே கோயிலாய் வானமே வாயிலாய் பால்மணி பாயிலே சாய்ந்து நாம் கூடுவோம். இனி நீ என்று நான் என்று இருவேறு ஆளில்லையே. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எருந்து இல்லாமல் தாங்கி வந்ததே மீது ரப்பர் போல சொன்னபடி துள்ளுதுப்பா. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டம் கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச வெங்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று மோத பொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் ஓட முதல் வரும் காதல் மண்ணில் 300 ஆண்டு வாழும் வானே வண்ணமீனே மழை வேல் என 4 காலம் நீ. சொல்லால என் சிறடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என பொண்ணாடா என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை வேண்டி யாருண்டு ஓடுறத பாரு. அட பட்டா முச்சிதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன். முட்ட கண்ணால என் முச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ ஆனேண்டா. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதான்
அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமா. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இது எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. ஓகே, ஸோ சந்தோஷ் உங்க கான்செப்ட் என்ன? ஸ்லோ சாங்க்கு ஃபாஸ்ட் ஆடணும், ஃபாஸ்ட் சாங்க்கு ஸ்லோ ஆடணும். ஸோ லிரிக் போர்ஷன் டயலாக் போர்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபாஸ்ட்டாக லிரிக்கல் ஹிப்ஹாப் பண்ணணும். கரெக்டாக பண்ணீங்களா? அங்கேருந்து இங்கே வரும்போது லிரிக்கல் ஹிப்ஹாப் பண்ணீங்களா? ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சு. ஓகேவா? பிரசன்னா மாஸ்டர். சந்தோஷ் மாஸ்டர், உனக்கு எப்படா ஹிப்ஹாப் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஆடணும் இன்னைக்கு? ஏன்னா ஸ்லோ பிட்டுக்கு ஃபாஸ்ட் பண்ணும்போது கம்பல்சரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு மிஸ் ஆகும். கிளாரிட்டி பியூட்டிஃபுல். யூ ஹேட் வெரி குட் கண்ட்ரோல். உன் கையும் காலும் பயங்கர கண்ட்ரோல் இருந்துச்சு. ரியலி பியூட்டிஃபுல். நல்ல கொரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணேன். பியூட்டிஃபுல் கண்ணா. ஆல் தி பெஸ்ட். எஸ் கலா மாஸ்டர். ரொம்ப நாள் கஞ்சி இப்போ தான் நல்லா பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லை? நடுவில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ், ஆனால் ஃபேண்டாஸ்டிக்டா. சாங் செலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல். அதுவும் அந்த லாஸ்ட் சாங் எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. என்ன தெரியல, ரொம்ப அழகாக அந்த பிகினிங் அண்ட் நெக்ஸ்ட் சாங், அந்த ஃபோக் சாங் ஒன்று பண்ணிங்க பார்த்தீங்களா? சாங் செலெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் செலெக்ஷன்ஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, பியூட்டிஃபுல். இப்படியே பண்ணு, டவுன் ஆகக்கூடாது. ஓகே, குட் லக். ஆல்ரைட் சந்தோஷ். ஸோ உங்கள் ஸ்கோர்ஸ் என்னன்னு கலா மாஸ்டர் கிட்டையும் பிரசன்னா மாஸ்டர் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜட்ஜஸ் உங்கள் ஸ்கோர்ஸ் சேம் ஸ்கோர்.